இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இலக்கிய சுவடுகள் என்ற நூலை எழுதிய ஆ மாதவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற ஆ மாதவனுடைய இலக்கிய சுவடுகள் என்ற நூல் எப்பொழுது வெளியிடப்பட்டது? கண்டிப்பாக பூங்குழலி, அதாவது ஆ மாதவன் ஐயா அவர்களுக்கு இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நம்மோடு அவர் இருக்கிறார். இவர் பல்வேறு எண்ணற்ற கதைகள், சிறுகதைகள், தொகுப்புகள் என பல்வேறு தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். திறனாய்வு கட்டுரைகள் அதிகமாக எழுதியுள்ளார். தற்பொழுது கடந்த 2013ஆம் ஆண்டு இவரால் எழுதி வெளியிடப்பட்ட இலக்கிய சுவடுகள் என்ற திறனாய்வு கட்டுரைகள் கொண்ட அந்த நூலுக்கு தான் தற்பொழுது சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசினால் கௌரவிக்கப்பட்ட அந்த மூத்த எழுத்தாளர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த சாகித்ய அகாடமி விருது பற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க. இந்த விருது அகில இந்திய ரீதியில் பெருசாக கொடுக்க முடியும். இந்த அகில இந்திய ரீதியில் 14-15 மொழிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக தமிழ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது பெருமையாக தான் இருக்குது. அது ஒன்றும் குறைபாடுள்ள ஒரு மனப்பான்மை இல்லை, நல்ல நிறைவான மனப்பான்மை தோன்றுது. நல்ல பரிசு, இது மகிழ்ச்சியான பரிசு, நிறைவான பரிசு என்று நான் நினைக்கின்றேன். இந்த பரிசு நான் பெரும்பாலும் சிறுகதைகளை எழுதி கொண்டு புகழ் பெற்றேன். சிறுகதை மாதவன் எனக்கு பெயர். இந்த பரிசு எனது கட்டுரை தொகுப்பு 50 கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு கிடைத்திருக்கு. அதை விட மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம்தான் அது. நான் மிகவும் மகிழ்ச்சியோடு, பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது 80 வயது தாண்டி இருக்கும் இந்த மூத்த எழுத்தாளருக்கு தற்பொழுது கிடைத்திருக்கும் இந்த கௌரவம் என்பது கண்டிப்பாக மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தற்பொழுது மேலும் அவரிடம் பேசலாம். சார், இந்த எத்தனை வருடங்களாக நீங்க எழுதிட்டு இருக்கீங்க? எத்தனை வருடங்களாக எழுத்துக்கள், சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கீங்க? இப்பொழுது எனக்கு 82 வயது நடக்கிறது. நான் ஒரு 25 வயதிலிருந்து எழுத ஆரம்பித்திருக்கிறேன். அதாவது நான் இங்கே மலையாள தலைநகரில் இருப்பதனால் ஆரம்ப கல்வி எனக்கு மலையாளத்தில் தான் ஆரம்பமாயிற்று. ஆனால் தமிழ் என்ற முறையில் தமிழில் தான் எனக்கு நாட்டம் கூடுதலாக இருந்தது. அந்த நாளில் திராவிட இயக்க சஞ்சிகள் தனித்தமிழ், தனிச்சொற்கள், அடுக்கு சொற்கள், இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் என்று திராவிட இயக்கம் நடந்து கொண்டிருந்தது. அந்த திராவிட இயக்கத்தின் அடிப்படை தான் எனக்கு எழுதுவதற்கும் படிப்பதற்கும் ஆன ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியது. அது இன்று திராவிட இயக்கத்தை வேறு மாதிரி போய்விட்டாலும் கூட இன்று எனக்கு அடிப்படையான ஒரு வேகம் ஏற்படுத்தியது திராவிட இயக்கம் தான். எனக்கு அந்த காலம் பொன்னி, முரசொலி, முத்தாரம் போன்ற சஞ்சிகள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய கதைகள் தான் நான் ஆரம்பித்தேன். நான் திருவனந்தபுரத்திலிருந்து திமிர்ந்து ஒரு சாலைங்கிற வட்டாரம் தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வட்டாரம். இந்த வட்டார மொழி என்பது தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுவது உண்டு. அந்த வட்டார இலக்கியத்தில் இன்று மாதவன் இரண்டாவது அல்லாத ஒரு இடத்தை கொண்டிருக்கிறேன் சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் அது. ஆனால் அந்த மாதிரி என்னுடைய சாலை வட்டாரத்து தமிழ் மொழி, அந்த வட்டார மொழி என்று சொல்ல இலக்கியத்தில் தனிப்பகுதியே இருக்குது. புதுமை பெற்ற பழைய ஆளுகள் எல்லாம் அந்த வட்டார மொழியை இப்போ எழுதி புகழ்பெற்றவர்கள் தான். நான் அந்த புதுமை பெற்ற மொழியில் வந்தவர் என்று சொல்வதில் பிரியப்படுகிறேன். ஆனால் எனக்கு இப்பொழுது மத்திய அரசு எனக்கு அங்கீகாரம் கொடுத்தக்கூடிய நான் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்புக்கு தான். அது ஒரு மகிழ்ச்சிகரமான நான் என்ன நினைக்கிறேன், தமிழுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த இலக்கிய சூடுகள் சொல்லியிருக்கிறேன். அது மற்றவர்கள் அறிவாள் என்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த இலக்கிய சூடுகள் எனக்கு கவிஞன் என்ற கதையாசிரியர் என்பதை விட கட்டுரை ஆசிரியர், இலக்கிய ஆசிரியர் பெருமையை தந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது வட்டார மொழியில் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய அந்த பகுதி மக்களின், அதாவது பெரும்பாலும் 50-52 காலகட்டங்களில் இவர் எழுத தொடங்கியுள்ளார். 1934ஆம் வருடம் பிறந்தவர். ஆனால் அந்த காலகட்டத்தில் நெல்லை, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலிருந்து பிழைப்புக்காக, தொழிலுக்காக இந்த திருவனந்தபுரத்தை நாடி வந்தவர்கள் அதிகம். அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த மக்களின் அன்றாட தேவைகள், அன்றாட வாழ்க்கைகள், அவர்களுடைய சமூக கட்டமைப்பு, இவற்றை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதைகள் தான் பிராந்திய மொழி கதைகள், வட்டார மொழி கதைகள் என இவர் வசம் எழுதப்பட்ட கதைகள், சிறுகதைகள் தொகுப்புகள் அதிகம். அந்த வகையில் பல்வேறு
கதைகள் மிகவும் பிரசித்தி பெற்றது. கடைத்தெரு கதைகள், கிருஷ்ண பெருந்து போன்ற கதைகள் எல்லாம், கதை புத்தகங்கள் எல்லாம் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை, அந்த மக்களின் வாழ்க்கை அமைப்புகளை படம் பிடித்து காட்டும் வகையில் இருந்திருக்கிறது பூங்குழலி.